ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவக்கி குக்கிங் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான். என்னென்னு பார்த்திங்கன்னா கீரை கடையிலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இது எப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் சமைக்கவே போனேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சிலிண்டர் அடுப்பில் சமைக்கலை, விறகு அடுப்பில் தான் சமைத்தேன். விறகு அடுப்பில் சமைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சமைக்கிறதே தெரியாது. கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சமைக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா சிலிண்டர் இன்னும் ஒரு 2-3 நாளில் தீர்ந்துருங்கிறதுக்காக பாப்பா இருக்கா இல்லையா, அதனால் பால்லாம் காய்ச்சுற மாதிரி இருக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம அடுப்பில் சமைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையலாம் தேவைப்படாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தால் போதும். இது முளைக்கீரை. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. இது கூட பார்த்திங்கன்னா 2 துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பழுத்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 இல்லை 5 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா இதுக்கு நம்ம வேறு எந்த காரமும் ஆட் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் ஒரு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் ஏற்றி விட்டுட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் பண்ணுறோம்ல, அதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் சமைக்கக்குள்ள பச்சை மிளகா காரம் தான் போடுவோம். அதாவது முருங்கைக்கீரைக்கு. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா 2, 3 பச்சை மிளகா போடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குழம்பு மாதிரி வைப்பாங்க. அதாவது மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டு குழம்பு மாதிரி வச்சு அதுலேருந்தே ரசம் எடுத்துருவாங்க. அந்த கீரை வடிகட்டுறோம் இல்லையா, வடிகட்டி ரசம் தனியாக வச்சுருவாங்க, கீரை கடைஞ்சி வச்சுருவாங்க குழம்பு மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு செய்கிறது எனக்கு அந்த இது தான் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு அதையும் ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன். எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்க, நாங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு 2யும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் சாதம் வச்சுருந்தேன். சாதம் நல்லா இப்போ தான் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு போடுறேன். இது எனக்கு இந்த இடத்துல சேர்க்கல பார்த்திங்கன்னா ரொம்ப சமைக்கிறதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டைம் ரொம்ப இழுத்துருச்சு. நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 12 மணிக்கு என்னமோ ஆரம்பித்தேன் சமைக்கிறதுக்கு. அதுக்கே பார்த்திங்கன்னா மணி 2:30 மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பித்தோம். பாப்பாவுக்கு முட்டை கீரை அவ்வளோவா சாப்பிடல. ஏன்னா தூங்கிட்டா. சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக தூங்கிட்டா. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். ஒரு 1/2 முட்டை தான் சாப்பிட்டா ஆம்லேட்டு. மீதி சாப்பிடவே இல்லை, படுத்து தூங்கிட்டா. இப்போ அவள் இந்த கீரையே சாப்பிடல, நாங்கள் தான் சாப்பிட்டோமே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை போட்டுட்டு கீரையை நான் எல்லாமே பண்ணி அடுப்பில் ஏற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து தான் வச்சுருந்தேன். அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இது கூட உங்களுக்கு ஜாயிண்டில் வந்துடும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா கீரையும் நீங்கள் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் மாமியார் வீட்டு சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு குழம்பு மாதிரி வைப்பாங்க. பருப்பு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கீரையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கீரை நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். கீரை நல்லா வெந்துடும். போட்டுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கீரை வேகணும் இல்லையா, அதனால கீரை கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டதுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிடணும் சூட்டோடு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா மறுத்து போயிடும். அதனால் சூட்டோடு அதாவது மசிச்சிடணும். அதில் இருக்கிற தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் மசிச்சா தான் சீக்கிரமாக மசிச்சிடும். கடைஞ்சிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா சிலிண்டர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, எண்ணெய், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அதில் கொட்டியாச்சு.
பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நம்மளோட வீடியோலாம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, வாணலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி அது கூட ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக அதாவது ஒரு 2 சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு கருவேப்பிலலாம் போடணுன்னு அவசியம் வேண்டாம். காஞ்ச மிளகா காரமே கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீரையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே கீரை தான் நான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு தான் சமைக்கிறோம் இல்லையா, அதனால் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சு தான் பொரியல் பண்ணுறேன். இப்போ வந்து கீரையை வந்து அதில் போட்டுட்டு, கீரை வந்து கொஞ்சம் கலர் மாறினா, கீரையை வந்து ரொம்பவும் வேக வைக்கவும் கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறின உடனே வந்து நம்ம இறக்கிடலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் கீரை வெந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா, இதிலே 2 முட்டை உடச்சி ஊற்றி நான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி அது நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வந்து நான் வச்சு சாப்பிட்டுட்டேன். இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா, நான் வந்து கீரை வந்து இப்படி தான் தாளித்தேன். சிலிண்டர்லேயே வந்து நான் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோலாம் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.